வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி மகாசிவராத்திரி கோலம்லாம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி காத்தால வந்து கடலை மாவு தோசை செஞ்சேன். நாங்கள் விரதம் வைக்கல, ஏன்னா விரதம்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் வந்து அதெல்லாம் செய்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து கடல சட்னி போட்டு தோசை, கடலை மாவு தோசை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த மேஜிக் பைப்பு வந்து ப்ளோ பைப்புன்னு சொல்லி 45 ருபீஸோ 49 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான் டிமார்ட்டில். இது ஆக்சுவலாக ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸுங்க. நாங்கள் சின்னப்போ வந்து இந்த பைப்பில் நாங்கள் விளையாடிருக்கோம். ஹஸ்பண்டும் விளையாடிருக்காரு, நானும் விளையாடிருக்கோம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு 70s 80s கிட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த ப்ளோ பைப்பு. இது வந்து நல்லா மூச்சு பிடிச்சி நம்ம அந்த பாலை வந்து எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஏரில் வைக்கிறோம், அதுதான் கேமே. ஸோ வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம் வந்து டிமார்ட்டில் கிடைக்கிறது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ப்ரீதிங் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வச்சு நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம். அதாந்தும் பாத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் முடித்து நாங்கள் வந்து பூஜை முடித்து ஹஸ்பண்ட் வந்து பேக்கரியிலேருந்து ஹனி பன் அண்ட் இந்த ஒரு கோகனட் பால் வாங்கி கொடுத்தாரு. ஸோ வந்து இது ரெண்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த ஹனி பன் வந்து போன வாட்டி விருப்பப்பட்டு நான் கேட்டேன், அதனால வாங்கி வந்தார். அவ்வளோவா நல்லா இல்லை. கோகனட் பால் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. இப்படி தான் டே போச்சு. உங்கள் டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மினி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய விலாக்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபி ஆர் விலாக் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.